சென்னையில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் கருப்பு உடை அணிந்து காத்திருப்பு போராட்டம். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் கட்சியின் மாநில தலைவர் பி செல்லதுரை தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில தலைவர் பி செல்லதுரை, கடந்த 40 ஆண்டுகளாக சத்துணவு ஊழியர்கள் சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருவதாகவும், சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதிய உயர்வை உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்றும், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் 9,000 ரூபாய் வழங்கிட வேண்டும் என்றும், சத்துணவு துறையில் காலியாக இருக்கும் 68,000 பணியிடங்கள் உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்றும், இதனால் சத்துணவு ஊழியர்களுக்கு பணி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் திமுக தேர்தல் அறிக்கை எண் 313 கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உடனடியாக சத்துணவு ஊழியர்களுக்கு அமல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி கருப்பு உடை அணிந்து சென்னையில் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். இதில் பொதுச் செயலாளர் ஏஜேசி, மாநில பொருளாளர் வே சித்ரா மற்றும் மாநில துணைத் தலைவர்கள் எம்.ஆர். திலகவதி, எஸ். கற்பகம், எஸ். சுமதி, எஸ். பாண்டிச்செல்வி, டி. ஜெயசுதா, கே. கனகவல்லி, ஆர். ஆதிலட்சுமி மற்றும் மாநில செயலாளர்கள் எம். கண்ணன், ஜி. விஜயா, அல்போன்சா, ஜெயஸ்ரீ, பி. எஸ். நாகராஜன், பி. பாண்டியன், கே. பி. தங்கராஜ் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். செல்லதுரை, மாநில தலைவர், தமிழ்நாடு சத்துணவு சங்கம். சத்துணவு திட்டம் தமிழ்நாட்டில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக உலகம் போற்றும் திட்டமாக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த சத்துணவு திட்டம் வந்த பின்புதான் கல்வி மாணவர் வருகை எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, கல்வி தரம் கூடியிருக்குது. அந்த ஆரோக்கியம் குறைபாடு இன்றி இன்னைக்கு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகிருக்குன்னா அதுக்கு சத்துணவு திட்டம், இந்த திட்டத்தில் பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் தான் காரணம். இப்படி 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து வரக்கூடிய இந்த திட்டத்தில் பணி செய்யக்கூடிய சத்துணவு ஊழியர்களுக்கு தொகுப்பூதியம் மதிப்பூதியம் என்று பெற்று வந்த நிலையில தமிழ்நாடு சத்துணவு சங்கம் என்ற மிக பிரமாண்டமா ஒரு அமைப்பை உருவாகி அந்த சங்கத்தினுடைய அயராத போராட்டத்தின் வாயிலாக பல்வேறு கட்ட இயக்கங்களை நடத்தி தான் நாங்கள் இன்னைக்கு சிறப்பு காலமுறது அப்படிங்கிறத பெற்று வந்துட்டு இருக்கோம். எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த சத்துணவு திட்டத்தில் பணி செய்யக்கூடிய அமைப்பாளர், சமையலர் உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கணும். 40 ஆண்டுகளை கடந்தாச்சு, காலமுறை ஊதியம் வழங்கணும். ஓய்வுக்கு பின்பு, அதாவது குடும்ப பாதுகாப்போடு கூடிய ஓய்வூதியம் ரூபாய் 9,000 என்பது வழங்கணும். மத்திய அரசோட குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்பதை 9,000 வச்சிருக்காங்க. அந்த 9,000 குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை வழங்கணும். இந்த திட்டத்தில் 43,000க்கு மேலான சத்துணவு மையங்கள்ல சரியா 12:30 உணவு வழங்கி ஆகணும். அப்படிப்பட்ட நேரத்தில் அதுக்கு பணி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கான கிடையாது. கிட்டத்தட்ட இன்னைக்கு 60% ஊழியர் காலி பணியிடங்கள் இருக்கு. இந்த 68,000க்கு மேலான காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தை கொண்டு விரைந்து நிரப்பிடணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை. இதை வலியுறுத்தி கடந்த மே 24, 25 தேதிகளில் திண்டுக்கல்ல எங்களுடைய சங்கத்தினுடைய 16வது மாநில மாநாடு எழுச்சியோட நடைபெற்றது. அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட அறைகூவல் தீர்மானத்தின்படி எங்களுடைய சத்துணவு ஊழியர்களுக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரக்கோரியும். அதுபோக இந்த திமுக அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியில வரிசை எண் 313 கழக ஆட்சி அமைந்தவுடன் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும், குடும்ப பாதுகாப்படக்கூடிய ஓய்வூதியம் வழங்கப்படும், காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொல்லி மாண்புமிகு முதல்வர் அதாவது தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க. 4 ஆண்டுகளை கடந்து நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மூலமா நாங்கள் எதிர்பார்த்தோம். இதுவரைக்கும் அது நிறைவேற்றப்படவில்லை. ஆனாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அதை வலியுறுத்தி தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றிடக்கூடிய உங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளுக்காகவும் வருகிற 28/8/2025 அன்று இந்த மாநில மாநாட்டு தீர்மானத்தின்படியும் இன்னைக்கு மாநில செயற்குழு கூட்டம் நடத்தியிருக்கோம். 38 மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகள் மாவட்டங்களில் கலந்துருக்காங்க. இந்த நிர்வாகிகளுடைய ஒப்புதலோட வருகிற 28/8/2025 அன்று சென்னையில் அனைத்து சத்துணவு ஊழியர்களும் கருப்பு உடை அணிந்து அந்த காத்திருப்பு போராட்டம் நடத்தி நம்முடைய கோரிக்கை அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி நிறைவேற்றுவது என்ற முடிவு எடுத்திருக்கோம். அதற்கு முன்பாக மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர தவறும் பட்சத்தில் எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து தீவிரமாகும் என்பதை தெரிவித்து வருகிறோம்.